ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம சிந்தசிஸ் ஆஃப் ஆர்கானிக் மாலிகூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு லிவிங் ஆர்கானிசம் நான் லிவிங் திங்ஸாக இருக்கிற வாட்டர், மீத்தேன், ஹைட்ரஜனில் இருந்து உருவாயிருக்கலாங்கிறது ஒரு ஹைப்போதசிஸ்னால் இது சரியாக தப்பான்னு தெரியல. இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஹைப்போதசிஸ். இதை சொன்னது ஒப்பாரின் அண்ட் ஹேலின். இதை நம்ம ஒப்பாரின் அண்ட் ஹேலின் ஹைப்போதசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஹைப்போதசிஸை யூரி மில்லர் எக்ஸ்பிரிமெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஆர்கானிசம் நான் லிவிங் திங்ஸாக இருக்கிற அமோனியா, வாட்டர், மீத்தேனில் தான் உருவாயிருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ரீ ஆட்டம். நம்ம ப்ரிமிட்டிவ் எர்த்தில் ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் எல்லாம் தனித்தனி ஆட்டம்ஸாக ப்ரெசண்ட் ஆகிருந்துச்சு. இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மாலிகுலை உருவாக்க முடியலை. ஏன்னா ப்ரிமிட்டிவ் எர்த்தோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நாள் ஆக ஆக எர்த்தோட டெம்பரேச்சர் படிப்படியாக குறைஞ்சது. இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மாலிகுலை உருவாக்கிச்சு. அப்போ இருந்த மாலிகுல் என்னலான்னா ஹைட்ரஜன் கேஸ், வாட்டர், மீத்தேன், அமோனியா, கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சைனைடு அப்படி நிறையா சிம்பிள் காம்பனன்ட்ஸ் உருவாச்சு. இந்த சிம்பிள் மாலிகுல் மேலே யூவி ரேஸ், லைட்னிங், வல்கோனிக் ஆக்டிவிட்டின்னு பல நடந்து சிம்பிள் ஆர்கானிக் மாலிகுல், சிம்பிள் சுகர், அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட், நியூக்ளியோடைடு அண்டு அதர் பயோமாலிகுல்ஸ் எல்லாம் உருவாச்சு. இது எல்லாம் தான் ஒரு லிவிங் ஆர்கானிசம் உருவாகிறதுக்கான அடிப்படை விஷயங்கள். சிம்பிள் ஆர்கானிக் மாலிகுலாக உருவானது நிறையா சேர்ந்து காம்ப்ளெக்ஸ் மாலிகுலாக மாறுது. புரோட்டீன், லிப்பிட், நியூக்ளிக் ஆசிட், பாலிசாக்கரைட் எல்லாம் உருவாகுது. ஆழ்கடலில் நல்ல சகதியாக இருக்கிற இடத்துல காம்ப்ளெக்ஸ் மாலிகுல் சீக்கிரம் உருவாச்சு. காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிகுலை சுற்றி லிப்பிட் இல்லாட்டி ஃபேட்டி ஆசிட் லேயர் உருவாச்சு. காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிகுலை சுற்றி இந்த லிப்பிட் ஆர் ஃபேட்டி ஆசிட் லேயர் பழங்காலத்தில் இருந்த செல் மாதிரி தோற்றமளிச்சிருக்கு. இதை நம்ம கோ அசர்வேட்ஸ் ஆர் மைக்ரோஸ்பியர்னு சொல்லுவோம். இந்த கோ அசர்வேட்ஸ் கிட்ட காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிகுலாக இருந்த அமினோ ஆசிட், நியூக்ளியோடைடு, லிப்பிட் எல்லாம் ப்ரெசண்ட் ஆகிருந்துச்சு. இதை சுற்றி தான் ஒரு லிப்பிட் ஆர் ஃபேட்டி ஆசிட் லேயர் உருவாயிருக்கு. இந்த லேயர் செலக்டிவ்லி பெர்மியபிளாக இருந்திருக்கு. தனக்கு தேவைப்படுற பொருட்களை மட்டும் தன்னோட பாடிக்குள்ளே அலோவ் பண்ணியிருக்கு. ப்ரிமிட்டிவ் மெட்டபாலிசம், வளர்திசை மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கு. ஒவ்வொரு மாலிகுலுக்கு இடையிலையும் தொடர்புகள் உருவாகிருக்கு. இதுகிட்ட ஜெனட்டிக் மெட்டீரியல் கிடையாது, டிஎன்ஏ, ஆர்என்ஏ கிடையாது. அதனால் இதை நம்ம ட்ரூ லிவிங் ஆர்கானிசமாக ஏற்றுக்கிடலை. நெக்ஸ்ட்டு பயோஜெனி. இதில் தான் முதல் லிவிங் ஆர்கானிசம் உருவாகும். நான் லிவிங் திங்ஸில் இருந்து லிவிங் ஆர்கானிசம் உருவாகிறத நம்ம பயோஜெனின்னு சொல்லுவோம். சிம்பிள் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் கிட்ட இருந்து சடனாக ஒரு லிவிங் ஆர்கானிசம் உருவாகிறது சொல்கிறது தான் பயோஜெனி. இந்த கோ அசர்வேட்ஸ் இருக்குல்ல, அது கூட நியூக்ளிக் ஆசிட் சேர்ந்து தன்னைத்தானையே டூப்ளிகேட் பண்ணிக்கிடுற, தன்னை மாதிரியே ஒரு டூப்ளிகேட்டை உருவாக்குற இயோபயான்ஸ் உருவாச்சு. இதை நம்ம ப்ரீசெல் இல்லாட்டி புரோட்டோசெல்லுன்னு சொல்லுவோம். இந்த புரோட்டோசெல் ஒரு பொருளை தனக்குள்ளே எடுத்துக்கவும் செய்யும், வெளியிடவும் செய்யும். இந்த புரோட்டோசெல்லுக்கிட்ட ஆர்என்ஏ மாலிகுல் இருந்துச்சு. அது ஜெனட்டிக் மெட்டீரியலாகவும் என்சைமாகவும் செயல்பட்டுச்சு. கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த ஆர்என்ஏ கூட புரோட்டீன் சேர்ந்து ஒரு நிலையான உயிரை உருவாக்குற ஒரு முன்னோடியை உருவாக்கிச்சு. நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு செல். முத உருவான செல் ஆனாரபிக்காக இருந்திருக்கு. ட்ரூ நியூக்ளியஸ் அந்த செல்லுக்கிட்ட கிடையாது. அது ஹெட்டிரோட்ரோபிக்காக இருந்திருக்கு. தனக்கு தேவையான ஃபுட்டை தானே உருவாக்காமல் மற்ற அனிமலை டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கு. உருவான செல் ஆர்கானிக் மாலிகுலில் சாப்பிட்டு அதுக்கு தேவையான எனர்ஜியை எடுத்திருக்கு.
நாள் ஆக ஆக ஆர்கானிக் மாலிகுல் கிடைக்கிறதுல பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த ப்ரோகேரியாட்ஸ் குளோரோஃபில்லை உருவாக்கி அதுக்கு தேவையான ஃபுட்டை அது உருவாக்கிச்சு. ஃபஸ்ட்டு ஹீமோ ஆட்டோட்ரோப்ஸ். இது இன்ஆர்கானிக் நான் லிவிங் சப்ஸ்டன்சஸ், கார்பன் இல்லாத சப்ஸ்டன்சஸை யூஸ் பண்ணி ஃபுட்டை உருவாக்கிச்சு. அண்ட் ஆக்சிஜனிக் ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா ஹைட்ரஜன் சல்ஃபேட்டுக்கு பதிலாக வாட்டரை யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான ஃபுட்டை உருவாக்கிச்சு. 3.3 to 3.5 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி சைனோ பாக்டீரியா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரை யூஸ் பண்ணி ஆக்சிஜனிக் ஃபோட்டோசிந்தசிஸை பண்ணிச்சு. இதில் ஆக்சிஜனை அது அதிக அளவு வெளியேற்றுச்சு. ஆக்சிஜன் லெவல் நம்மளோட சரௌண்டிங்கில் அதிகமாக ஆக அது ஓசோன் லேயரை உருவாக்கியிருக்கு. இந்த ஓசோன் லேயர் தான் ஹார்ம்ஃபுல் யூவி ரேஸ்ட்டை இருந்து நம்மளை பாதுகாக்குது. ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிறனால ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், ஆக்சிஜனை யூஸ் பண்ணி ரெஸ்பிரே பண்ணுற ஆர்கனிசம் உருவாச்சு. ஆக்சிஜன் இல்லாமல் வாழ்கிற அனிமலை விட ஆக்சிஜன் உதவியோடு வாழ்கிற அனிமல்ஸோட பாடியில் நிறையா க்ரோத் இருந்துச்சு. ஏரோபிக் ஃபோட்டோ ஆட்டோட்ரோப்ஸ் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சுது. 1.6 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸோடு இருக்கிற யூகேரியாட்டிக் செல்ஸ் உருவாச்சு. இந்த செல்ஸ் கிட்ட ட்ரூ நியூக்ளியஸ் இருந்திருக்கு. இந்த யூகேரியாட்டிக் செல்ஸ் எப்படி உருவாச்சுன்னா, சில ஏரோபிக் ஸ்மால் ப்ரோகேரியாட்ஸை பெரிய பெரிய அனாரோபிக் செல்ஸ் அப்படியே முழுங்குது. அப்படி முழுங்கும்போது மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு ஆர்கனல் உருவாகுது. ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியாவை அதே மாதிரி ஒரு ஆர்கனிசம் விழுங்கும்போது குளோரோபிளாஸ்ட்டுங்கிற ஒரு ஆர்கனல் உருவாயிருக்கு. இதுதான் இப்போ பிளான்ட்டுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. 590 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி சிம்பிள் மல்டி செல்லுலார் ஆர்கனிசம் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. ஆல்கே, ஃபங்கை, ஃபஸ்ட்டு லேண்ட் பிளான்ட் எல்லாம் 459 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி உருவாயிருக்கு. மற்ற அனிமல் எல்லாமே மரைனில் இருந்து தான் உருவாயிருக்கு. கம்பேரியன் பீரியட் அப்போ பல வகையான ஆத்ரோபோடா, மொலஸ்கா, ஆர்டேட்டான்ட்டு நிறைய அனிமல் உருவாயிருக்கு. நிறைய அனிமல் உருவானதை நம்ம கம்பேரியன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது 541 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ நான் லிவிங் திங்ஸ் கிட்ட இருந்து தான் நம்ம படிப்படியாக எவால்வ் ஆகியிருக்கோம், பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். நான் லிவிங் திங்ஸ் கிட்டே இருந்து தான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிற எக்ஸ்பிரிமெண்ட் ப்ரூஃபை கொடுத்தது யூரி மில்லர். இவங்க எக்ஸ்பிரிமெண்ட்டில் ஒரு கிளாஸ் டியூப்பில் அமோனியா, மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் எல்லாம் ஹீட் பண்ணி வர வேப்பரில் எலக்ட்ரிக் ஷாக்கை கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஷாக் பழங்காலத்தில் இருந்த எர்த்தோட லைட்னிங் மாதிரி செயல்பட்டிருக்கு. அதை அப்படியே கூல் பண்ண விடுறாங்க. அது கூல் பண்ணி வர லிக்விடில் அமினோ ஆசிட் கிடச்சிருக்கு. இந்த அமினோ ஆசிட் சேர்ந்து தான் ப்ரோட்டீனை உருவாக்கும். ஸோ நான் லிவிங் திங்ஸ் கிட்டே இருந்து தான் லிவிங் திங்ஸ் வந்திருக்குங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்என்ஏ வேர்ல்டு ஹைப்போதிசிஸ். இதில் ஆர்என்ஏ தான் உருவான ஜெனட்டிக் மெட்டீரியல். அதுக்கப்புறம்தான் டிஎன்ஏ, புரோட்டீன் எல்லாம் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எண்டோசிம்பயாட்டிக் தியரி. இது மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்டெல்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்டெல்லாம் தனித்தனி ஆர்கனிசமாக இருந்திருக்கு. அதை ஒரு ஆனாரோபிக் பாக்டீரியாவோ இல்லை ஒரு ஆர்கனிசமோ விழுங்கும்போது அது அந்த ஆர்கனிசத்துக்குள்ளேயே செயலிழந்து இருந்திருக்கு. அது கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த ஆர்கனிசத்தோட ஒரு ஆர்கனாலாகவே மாறிட்டு அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அப்படியே பாஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறது தான் எண்டோசிம்பயாட்டிக் தியரி. இதெல்லாம் சிந்தசிஸ் ஆஃப் ஆர்கானிக் மாலிகுல்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட். அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.